கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. ஒவ்வொரு நேரமும் நம்மளை தாங்கி நம்மளை தூக்குகிறவராக இருக்கார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் and 10ஆம் வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும், என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பவுலுக்கு சொல்றாரு, பவுல்கிட்ட சொல்றாரு, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு டாபிக் கிருபை உங்களுக்கு போதும் என்றா இல்லை பலவீனங்களில் கர்த்தர் பலன் கொடுப்பார் என்றா? எதை யோசிக்கிறீங்க? எதை நீங்கள் விரும்புகிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை எடுத்துருப்பாங்க. கிருபை எனக்கு போதும் சில பேர் பார்ப்போம், சில பேர் பலவீனத்தில் கர்த்தர் எனக்கு பலனாய் விளங்குவார் என்று பார்ப்போம். ஆமென், ஆமென். இது 2 விதமான மெசேஜ் இருக்குது. கிருபைன்னு ஒரு மெசேஜ் இருக்குது, பலம்னு ஒரு மெசேஜ் இருக்குது. இதை காண்டவர் எங்கூட இடைப்பட்ட வசனத்தை உங்களோட பேசுகிறேன், இடைப்பட்ட வார்த்தை உங்களோட சொல்கிறேன். நீ சொல்லுங்கிற வார்த்தை, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்தை எண்ணாமல் நான் பலன் உள்ளவனாய் இருக்கிறேன் என்கிற எண்ணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்போ சோர்ந்து போகிறோம் என்று சொல்லுகிறோமோ பிசாசு சீக்கிரத்திலிருந்து நெருக்கி விடுவான். எப்பொழுது நம்ம பலவீனப்படுகிறோம் என்று சொல்லும் போது பிசாசான சந்தோஷப்படுவான். பிசாசுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளை சோர்வுபடுத்துவது, கண்ணீர் வடிக்க வைப்பது, வேதனை ஆக்குவது, நம்மளை எலும்பு விடாமல் பண்ணுவது பிசாசுடைய எண்ணம். ஆனால் கர்த்தருடைய எண்ணமும் அப்படி இல்லைங்க. பலவீனங்களில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தப்பட்டவர்களை அவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறாரு. பலவீனங்களில் என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கிருபை உனக்கு போதும். ஏன் கிருபை உனக்கு போதும்னா, நீ எப்பேற்பட்ட பலவீனங்களில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சோர்வுகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனைகள் இருந்தாலும் நான் உங்களை பலப்படுத்துவேன், நான் உங்களுக்கு சமாதானம் அருளுவேன், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தால் உங்களை தாங்குவேன். உங்களை யாரும் பலவீனன் என்று சொல்ல முடியாது, உங்களை யாரும் தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது, உங்களை யாரும் வேதனை அனுபவிக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கிருபை மூலமாக, ஒரு அற்புதத்தின் மூலமாக, ஒரு வல்லமையின் மூலமாக, ஒரு கிருபையின் மூலமாக உங்களை அவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக பலவீனன் என்று ஒருவனுமே இல்லை. அவர் எல்லாத்தையும் பலம் உள்ளவராய் மாற்றுகிறவராக இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் காண்டாமறதுக்கு பலனை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு பலத்தின் ஆவியை அவர் கொடுத்திருக்கிறாரு. என்னை சிறப்படுத்துகிற ஆவியை கொடுத்திருக்கிறாரு. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் அவருக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அந்த மாலை வேளையில பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் பலன் உள்ளவனையும் அவர் பலம் உள்ளவனாய் மாற்றுகிறாரு. ஒருவேளை பலனே இல்லை, என்னால் நடக்கவே முடியவில்லை, என்னால் ஓடவே முடியவில்லை சொல்கிற உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பலவீனனையும் தேவனால் பலப்படுத்த முடியும். அவர் அப்படியே நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பலம் உள்ளவர்கள் ஒருவர் என்று பலவீனர்கள் என்று ஒருத்தரை பார்க்கல. அவர் எல்லாவற்றையும் பலம் உள்ளவர்களாகவே மாற்றுகிறாரு. பலம் உள்ளவனை இன்னும் பலப்படுத்துகிறாரு. பலவீனம் உள்ளவனை கர்த்தர் பலப்படுத்தி தாங்குகிறவராக இருக்கிறாரு. அவர் தூக்கி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. பவுலுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் போராட்டம் வந்தாலும், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும், அவர் சொல்றாரு, நிந்தனையை போராட்டத்தை, பிரச்சனையை, போராட்டம் எல்லாத்தையும் நான் சந்தோஷமாக எண்ணுகிறேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்த ஒருவர் இருக்கிறாரு, பலவீனங்களை எனக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, சோர்வுகளை எனக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, நான் சோர்ந்து போனாலே தட்டி எழுப்பும்படி என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால எந்த பிரச்சனை எனக்கு வந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்ம அபிஷேகத்தை இழந்தது போல, விசுவாசத்தை இழந்தது போல, நம்பிக்கை இழந்தது போல, சுற்றிட்டவெல்லாம் கைவிட்டது போல ஒருவேளை தோணலாம். பக்கத்தில் சொல்லுங்க, யார் உங்களை விட்டு போனாலும் அவர் உங்களை பலப்படுத்துவாரு, அவர் உங்களை தைரியப்படுத்துவாரு. மனசுல ஒரு தைரியத்தை உண்டு பண்ணினார்னா ஒருவனை உங்களை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1:27 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து, நீ பலமுள்ளவன் நினைச்சீங்கன்னா நீங்க பக்கத்துல சொல்லுங்க, பலவீனர்கள் உங்களை ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றுமே இல்லை, கர்த்தருடைய சமூகத்தின் முன்பாக நான் யாருமே இல்லை. அவர் என்னை பலப்படுத்தினா நான் வெற்றி பெறுவேன், அவர் என்னை தாங்கினா நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வருவேன்னு சொல்லி அவரை மேன்மை பாராட்டணும்னா அவர் பலம் உள்ளவனுக்காக பலனற்றவர்களை உதவி செய்வார். இங்கே எழுதப்பட்டிருக்க வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்வார். தேவனுடைய எண்ணம் எல்லாமே ஞானிகள் ஒருத்தர் சொல்றோம்னா அவங்க பைத்தியக்காரனா இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து ஞானிகளை அவர் வெட்கப்படுத்திடுவாரு. நீ பலவீன நீ சொன்னேன்னா பலனற்று போனவர்களை ஜெயிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுகிறவர் இருக்காரு. தேவன் நம் பார்க்கிறபடி பார்க்கிறவர் இல்லைங்க, அவர் பார்க்கிற விதம் வித்தியாசமா இருக்கு. நான் பலமுள்ளவனா இருக்கிறேன், நான் அதிக ஜெபம் பண்ணுகிறேன், அதிகமான விசுவாசத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம மார்த்தட்டி கொண்டு நம்ம கெத்தா இருந்தோம்னா, ஆனா ஒன்றுமே இல்லை, என்னை கிருபையா இறங்கி வரணும் ஜெபிக்கவே தெரியாதவங்களை கூப்பிடும் போது முதலாவதாக அவங்களுக்கு இறங்கி அவர் பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் மேன்மைக்கு உண்பதாக தாழ்மை தாங்க இருக்கு. பிரியமானவர்களே, நீ எவ்வளவுதான் பலம் உள்ளவர்களா இருந்தாலும் அவருடைய சமூகத்தின் முன்பதாக கர்த்தாவே என்னை பலப்படுத்து, கர்த்தாவே என்னை தாங்குங்க, கர்த்தாவே என்னை தூக்குங்க, பலவீனமான இருக்கிற என்னை நீங்க நடத்துங்க என்று சொல்லும்போது அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவர் இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பைபிள்ல பார்த்திருக்க அநேக கேரக்டர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள்ல பார்க்கிற பழைய ஏற்பாட்டில் பார்த்தது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, யாருமே பலமுள்ளவர்களை கொண்டு ஒரு அற்புதம் செய்யல. யாரெல்லாம் தள்ளாடி நடந்தாங்களோ, யாரெல்லாம் நடக்க முடியாமல் இருந்தாங்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்களோ, யாரெல்லாம் தள்ளுண்ட சூழ்நிலை இருந்தாங்களோ, யாரெல்லாம் அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தாங்களோ, அவங்களை எல்லாவற்றையும் தேவன் அபிஷேகம் பண்ணி அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகளை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை எத்தனை வயசுல அழைத்தாரு? 80 வயசுல தள்ளாடுகிற சூழ்நிலை, வாய் பேச முடியாத சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் அவன் பலம் உள்ளவன் எழுதப்படல. அவன் வயசு பயலா இருக்கும்போது பலம் உள்ளவனா இருந்தான். ஆனால் தன் பலனை எல்லாம் அற்று போன பின்பு ஆடுகளுக்கு முன்பதாக மேய்க்கப்பட்டு தன்னுடைய பலன் எல்லாம் சோர்ந்து போன நிலைமையில கர்த்தர் அவனை அழைத்து சொல்றாரு, நீ தான் இஸ்ரவேலை என்ன பண்ணுவ? எகிப்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வர. அப்போ மோசே சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்த புத்தியுமா இருக்கிறேன். அவர் இப்படிப்பட்ட ஆளுகளை தாங்க உயர்த்துகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு வசனம் தெளிவாக எழுதப்பட்டது. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 7:28. தேவன் எப்படி நம்மளை பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. மோசே போல பலவீனமான பாண்டங்களை அவர் ஆசாரியராக மாற்றுகிறவராக இருக்கிறாரு. சோர்ந்து போனவர்களை நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி இயேசு வருவதற்கு முன்னாடி வரைக்கும், இயேசு இந்த பூமியில் அவதரிக்கிறது முன்னாடி வரைக்கும் பலவீனம் உள்ளவர்களை அவர் தேடி தேடி அவர் பலமுள்ளவர்களாய் மாற்றி அவர்களை ஆசாரியர்களாக மாற்றினாரா. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்டிருக்க வசனம் எப்படிப்பட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு.
நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு பலம் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர் ஆசாரியர்களாக மாற்றினாரு. ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்தியது. ஹல்லேலூயா. இயேசு வந்ததுக்கு அப்புறம், பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பலவீனமானவைகள் அல்ல, அவர் உங்களை பூரணரான பலம் உள்ளவர்களாக அவர் மாற்றியிருக்காரு. சொல்லுவேல, பழைய ஏற்பாட்டில் பலவீனம் உள்ளவைகளுக்கு அவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்து அற்புதங்களை காட்டினாரு. ஆனா புதிய ஏற்பாட்டிலேயும் பலம் உள்ளவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பூரணராக வந்ததுக்கு அப்புறம் நம்ம பலவீனம் என்று சொல்லாதபடி தேவன் பூரணராய் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். சொல்லுதோமா, அந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவோ ஆவியானவர் எந்த ஊழியக்காரத்துக்கு உள்ள இருக்கவில்லை. பிரியமானவர்களே, வார்த்தையினால் கேட்டார்கள், வார்த்தையினால் நடந்தார்கள், வார்த்தையினால் ஓடினார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வந்தது, சோர்வுகள் வந்தது, நடக்கும்போது பலவீனங்கள் வந்தது. ஆவியானவர் பலவீனத்தின் மத்தியில் அவர்களை உயர்த்தி கொண்டு, பலவீனத்தின் மத்தியில் அவர் அற்புதம் செய்து கொண்டு, பலவீனத்தின் மத்தியில் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்துவோ அந்த பலவீனங்கள் மத்தியில் அவரே நமக்குள்ள தங்கி இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில பலவீனமே இல்லாதபடி அவர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரு. இதுதாங்க நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருந்த பலவீனத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் இயேசு வந்ததுக்கு உள்ள வித்தியாசம். அவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை பலப்படுத்துகிறார். சொல்லுத்தோமா, அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால நீங்க பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கலங்க தேவையில்லை. அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க பலவீனர்கள் என்று உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்திற்கு அப்புறம், நியாயப்பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படி. யாருங்க அந்த பூரணரான குமார? இயேசு. கரங்களை தண்டி சொல்லுத்தோமா, அவர் பலவீனம் இல்லாதவர் அல்ல, அவர் பலவீனமானவர் அல்ல, அவர் பலம் உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த பலமுள்ள ஆவிதான் இன்னைக்கு நமக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றி இருக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் சொல்லுவோம்? நான் பலவீனமானவன், நான் வியாதி உள்ளவன், நான் எலும்ப நினைக்கிறேனால் என்ன பண்ணவில்லை, எலும்ப முடியவில்லை. பைபிளில் பலவீனமானவர்களை தேவன் மிகவும் நேசிக்கிறாருங்க. அவர் பலவீனமானவர்களே தான் தேடி வர்றாரு. நீங்கள் பலமுள்ளவர் என்று சொல்லாதீங்க. ஏன்னா பலவீனம் அவர் என்ன பண்ணுறாரு? அற்புதங்களை செய்கிறவர் இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம எலும்பி உட்காரணும்னு நினைப்போம், ஜெபிக்கணும்னு நினைப்போம், ஓடணும்னு நினைப்போம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் முன்னாடி போனால் எப்படி ஜெபம் பண்ணோம், அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம். இனி 10 வருஷத்துக்கு முன்னாடி போக முடியாது. ஆனால் இயேசு நமக்குள்ளே வந்தாருன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே போய் ஆராதிக்கிற கிருபையை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே 80 வயசில் வரும்போது, பிதாவாகிய ஆண்டவர் மோசேக்குள்ள வரும்போது அவன் வயது சென்றவனை மறந்து கூட அவன் என்ன பண்ணான்? போய் எகிப்து ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்ணான்? தைரியம் உள்ளவனா நின்றான், வல்லமை உள்ளவனா போய் நின்றான், கிருபை உள்ளவனா போய் நின்றான். தேவன் அற்புதங்கள் செய்கிறார் என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பலவீனன் என்று என்ன பண்ணவே இல்லை, எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. எல்லா இடத்தையும் பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் காட்டினார். ஆமென், ஆமென். எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மாத்திரம் மீதி இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன், உன்னோடே கூட வரக்கடவன் என்றார். ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிதியோன் யாருக்கு பயந்து ஓடுகிறவரா இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. மீதியானியருக்கு பயந்து ஒளிந்தவன். இப்ப மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமா வர்றாங்க. அப்போ கிதியோனை கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ அவர்களை முறியடிப்ப நீ ஆட்களை என்ன ஒன்று ரெடி பண்ணி என்று சொல்லும்போது அவர் ஆட்களை ரெடி பண்றாரு. ஆனா வசனம் அதற்கு மேல் வசனம் சொல்லப்படுகிறது 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களின் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுவதற்கு இடமாகும். உன்கிட்ட இருக்கிற ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க, அவங்க போய் மீதியானியரை வீழ்த்திடுவாங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்வேன், நான் அவங்களுக்கு பலனை கொடுப்பேன், நான் அவங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பேன். அவங்க போய் மீதியானியர்களை ஜெயிச்சிட்டாங்கன்னா, அந்த மீதியானியர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ண மாட்டாங்க, என் கை
என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் சொல்லுவாங்க. அவங்க பலத்தினால போய் ஜெயிச்சிட்டேன் என்று அவங்க சொல்லுவாங்க. நாங்க முயற்சி பண்ணி போய் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா பலமுள்ளவர்கள் எனக்கு வேண்டாம், பலவீனமானவர்கள் தான் வேணும்னு சொல்லி தேவன் ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. அந்த கிதியோன் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவர்கள் எவனோ அவன் திரும்பி கிலியாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீங்கள் ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார். 20,000 என்றால் 22,000 பேர் என்று அர்த்தம். எத்தனை பேர் திரும்பி போயிட்டாங்க சொல்லுங்க? 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதி. 16,000 என்றால் 10,000 பேர் மீதி இருக்கிறாங்க. யுத்தத்துக்கு போவதுக்கு எவ்வளவு பேர் மீதி இருக்கிறாங்க? 10,000 பேர் மீதி இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், அவர்களோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன். இந்த 10,000 பேரும் மிகுதியா இருக்கிறாங்க. இந்த 10,000 பேர்த்த கொண்டு நான் அற்புதம் செய்கிறவர்கள் அல்ல. அதுலேயும் தேவன் என்ன பண்ணுகிறாரு? குறைக்கிறாரு. அந்த குறைத்து எடுத்து பார்த்தா எவ்வளவு பேர் இருந்தாங்களாம்? 300 பேர் இருந்தாங்களாம். அப்போ மீதியானியை வீழ்த்துவதற்கு தேவன் முன்குறித்த எத்தனை பேர்? 300 பேர். அதற்கும் அவர் பரீட்சை வச்சு, எப்படி பரீட்சை வைக்கிறாருன்னா, அவர் ஒரு ஆற்றண்டையில் கொண்டுட்டு போய் அந்த ஆற்றண்டையில் முடியாமல் தன்னுடைய பலனே இல்லாம யாரு அள்ளி குடிக்கிறாங்களோ, யாரு முழங்கால் படிட்டு குடிக்கிறாங்களோ என்று தனித்தனியாக பிரிக்க சொன்ன அந்த வசனத்தை வாசிப்போம். 5ஆம் வசனம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். இப்போ இந்த 10,000 பேத்துல 300 பேர் மாத்திரம்தான் பலவீனர்கள். சொல்லுங்க, 300 பேர் மாத்திரம்தான் பலவீனர்கள். தண்ணி எடுத்து குடிக்கிற அளவுக்குள்ள அவங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லாம இருக்கிறவங்க. ஆனா தேவன் பலவீனர்களை தாங்க நேசிக்கிறார். நன்றி செலுத்தோம். அற்புதத்தை செய்வதற்கு தேவனுக்கு பலவீனர்கள் தான் வேண்டும். பலமுள்ளவர்களை கொண்டு போய் அற்புதம் நடந்துச்சுன்னா அவங்க சொல்லிடுவாங்க, நான் கொண்டு போய் வெற்றினால தான் இத்தனை பேர் ஜெயிச்சாங்க, நான் கொண்டு போய் வெற்றினால தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு காரியத்தில் நம்மளுடைய வாய் சும்மா இருக்கிற வாய் இல்லைங்க. பெருமையை மாத்திரம் தான் நம்முடைய வாய் பேசு. அந்த பெருமையை தேவன் எதிர்த்து நிற்கிற பிரியமானவர்களே, இந்த மனுஷர்கள் போய் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன வந்துரும்னா, பெருமை என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறவர். இங்க சொல்றாரு, கிதியோன் பயந்த சூழ்நிலை இருக்கான், அவன் நடுங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கான். அவன் மீதியானதை பார்த்தாவே அவன் பயப்படுகிறவன். ஆனா அவனுக்கிட்ட தேவன் கொடுக்கிற ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா இருக்குன்னா, இருக்கிறதுலையும் கலுசரையான ஆத்மா, இருக்கிறதுலையும் நடந்து கூட போக முடியாத ஆத்மா. அங்க எழுதப்பட்டிருக்க வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு கீழே இருக்க வசனத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். அவங்க பலனே இல்லை. அவங்களுக்கு என்னதான் உணவு? திங்க மட்டும்தான் தெரியும். என்ன தெரியும்? தின்பண்டங்கள் எடுத்து என்ன பண்ணதான் தெரியும்? சாப்பிட மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னத்தை எடுத்துட்டு போனாங்களாம் சொல்லுங்க? அவங்களுக்கு இதை வச்சு என்ன பண்ண தெரியாது, கத்தியை வச்சு வீச தெரியாது, கத்தியை வச்சு கொல்ல தெரியாது. அவங்களுக்கு சாப்பிட தெரியும், திங்க தெரியும், அடுத்து எக்காலத்தை வச்சு என்னன்னு தெரியும்? அவங்களுக்கு தெரிஞ்சு சாப்பிட துதிக்க. இது மாத்திரம் நடி சொல்லுத்தோமா, யாரு சாப்பிடவும் துதிக்கவும் தேவனு சமூகத்தை துதிக்கிறீங்களோ உங்களை கொண்டு ஒரு அற்புதங்களை செய்வார். கடந்த நடி சொல்லுத்தோமா. இப்ப எழுதப்பட்டிருக்கு, பலம் உள்ளவர்களா தின்பண்டங்கள் கொண்டு வந்தாங்க எழுதப்படல. பலவீனமானவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. கிதியோன் இந்த பலவீனமானவர்களாம் கொண்டு வந்து ஒதுக்கும் போது பயம் வந்துருச்சு. நம்ம நடந்து போற அளவு கூட நமக்கு சத்து கிடையாது. இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்? நடந்து போவோம். எக்காலத்தை ஊதுவோம். நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என்னது? எக்காலத்தை ஊதுவோம். அவர் நம்மளை நடத்துவார் என்று சொல்லி நடந்து போனாங்க. பிரியமானவர்களே, பலவீனமானவைகளே தேவன் பயன்படுத்துகிற விதை இதுதான். இந்த வசனங்களை அடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கிதியோன் கர்த்தர் பேசுகிறாரு. கிதியோன் கர்த்தர் பேசுகிற பிரகாரமே கிதியோன் செய்கிறாரு. செய்யும் போது என்ன நடக்குது? 20ஆம் வசனம்.
3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில். அப்போ போனது எத்தனை பேர் தான்? போனது எத்தனை பேர்? வேற கூட 301 ஆளா யாரு போனது? கிதியோன். அவ்வளவுதான். 300 பேரும் பலவீனமானவர்கள். 300 பேரும் தண்ணி அள்ளி கொடுக்கறது கூட என்ன இல்லை, அவங்க பலன் இல்லாதவங்க. இந்த 300 பேர்த்த கூட்டிட்டு போய் அவர் என்ன பண்றாரு? கத்தியை கொடுக்குறாரா இல்லை கடப்பாறையை கொடுக்குறாரா? என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? எக்காலத்தை. அவங்களுக்கு தண்ணி குடிக்கவே சத்து இல்லாதவங்களுக்கு எப்படிங்க கத்தியை தூக்கி வெட்ட முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊத மட்டும்தான் தெரியும், ஆர்ப்பரிக்க மட்டும் தெரியும். உனக்கு தெரிஞ்சதை நீ செய்யின்னு சொல்லி அவர் என்ன சொல்ற? 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில். ஹல்லேலூயா. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிதா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. எல்லா பேத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? வீழ்த்தி போடாங்க. 2 சொல்லுத்தோமா? பலவீனம் உள்ளவைகள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். 22,000 பேத்துல எத்தனை பேர் தான் பலவீனம் உள்ளவகையிலா போனாங்க? 300 பேர் தான் பலவீனம் உள்ளவகையிலா போனாங்க. அவங்களை வைத்து தேவன் இஸ்ரவேலை ரட்சித்தார். கணக்கு 2 சொல்லுத்தோமா? இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலவீனம் உள்ளவர்கள் நினைச்சீங்கன்னா நீங்க துதிக்க மாத்திரம் ஆரம்பிங்க, நீங்க பைபிளை மாத்திரம் படிக்க ஆரம்பிங்க, தேவனுடைய சமூகத்தில் உட்கார மாத்திரம் ஆரம்பிங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்வது பெரிய காரியங்களா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க முயற்சி பண்ணி ஒரு காரியத்தையும் பண்ண தேவையில்லை பிரியமானவர்களே. நீங்க பலவீனம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா தேவனை நோக்கி மாத்திரம் பாருங்க, வேற யாரையும் பார்க்க தேவையில்லை. தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர் இருக்கிறாரு. நம்மளா முயற்சி பண்ணி ஒரு காரியத்தில் போய் விழுந்து போகாதே காட்டிலும் தேவனுடைய பாதத்தினுடைய விரும்புவது மிகவும் மேல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முயற்சி பண்ணி ஒரு காரியத்தில் விழுந்து போய் தோல்வியை தழுவுவதை காட்டிலும் என்ன நடந்தாலும் என்ன நடக்காட்டியும் பரவாயில்ல, அவருடைய சமூகம் போதும். அவருடைய சமூகத்தில் அநேக நாள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு முகமுகமாய் பேசுகிறவராக இருக்கிறாரு, உங்க மத்தியில் ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறாரு, உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்காரு, உங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறாரு. இங்க பலவீனமானவர்களை தேவன் கொண்டு அற்புதங்களை செய்தாரு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்காலங்களை ஊத மாத்திரம் தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் தேவனுக்கு இறங்கி அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லிருக்கோம்னா, இந்த 300 பேர் ஒன்றுக்கும் ஆகாதவர்களை கிதியோன் கூட்டிட்டு போய் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்பதற்காக 22,000 பேர் ஒதுங்கி நிக்கிறாங்க. 300 பேர் மாத்திரம் தான் போனாங்க. மீதி இருக்கவங்க பார்ப்பாங்க. இவங்களை கொண்டு கிதியோன் என்ன செய்ய போறான்? இவங்க ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க எந்திரிச்சு நிக்க வக்கில்லாதவங்க, இந்த காரியத்தை இவங்களால செய்ய முடியாது. இவங்க இஸ்ரவேலை அழிக்க போறாங்க. மீதியான போய் கண்டிப்பா தோல்வியை தழுவிட்டு தான் வருவாங்க என்று மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை மீதி இருக்கிறவங்கள பலம் உள்ளவர்கள். தேவன் பலம் உள்ளவர்களை ஒதுக்கிவிட்டு பலவீனமானவர்களை மாத்திரம் தான் கூட்டிட்டு போனாரு. பலவீனர்கள் மாத்திரம் தான் தேவன் கொண்டு அற்புதங்களை செய்ய கூட்டிட்டு போனாரு. இந்த பலம் உள்ளவர்கள் சொல்லியிருப்பாங்க, எனக்கு கத்தி சண்டை போட தெரியும், எனக்கு வீரர்களை அடிக்க தெரியும், நான் வீரர்களை குத்தி போட முடியும். அந்த 10,000 பேர் வந்தவங்க, அதுக்கப்புறம் ஒதுங்கிறது போக 10,000 பேர் வந்தவர்களும் பலம் உள்ளவர்கள் தான். அந்த 10,000 பேருக்கு என்ன வந்திருக்குன்னா, என்ன கூட்டிட்டு போன இந்த காரியத்தை செஞ்சிருப்பேன், என்னை கூட்டிட்டு போன வீழ்த்திருப்பேன் என்று தன்னுடைய மனசுல யோசித்து உட்கார்ந்து இருப்பாங்க. தேவன் உன்னுடைய யோசனைலாம் தவறான யோசனைப்பா, நீ ஒதுங்கி நின்று யாரு முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்கள கொண்டுதான் அற்புதம் செய்வேன். யார் என்னுடைய பலத்தை நம்பி உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, யார் என்னுடைய தயவை நம்பி உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, யார் நான் அற்புதம் செய்தா போது, நான் அதிசயம் செய்தா போதும் என்று இயேசுவை நம்பி யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ மற்ற ஜனங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கிறான்? ஒன்றுக்கும் உதவாதவர்களை கூட்டிட்டு போய் தேவன் பெரிய அற்புதங்களை செய்தா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டினார் என்று சொல்லி தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு. அப்போ உடம்புல என்னவில்லை?
பலன் இல்லை. பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன பண்ணாங்களாம்? அழுதாங்க. ஏன் அழுதாங்கன்னா, அதற்கு மேல் வசனங்களை வாசிப்பது தாவீது அவன் மனுஷர் 3ஆம் நாளிலே கில்காலுக்கு அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அமலேக்கியர் தாவீதினுடைய மனைவிகளையும் தாவீதினுடைய கூட இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க? சிறை பிடித்துட்டு கொண்டு போயிடுவாங்க. அமலேக்கியரை தாவீதனுடைய இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டுவாங்க? சிறை பிடிச்சிட்டு போனதுனால தாவீதனுடைய படையும் திரும்ப பார்க்கும்போது அந்த ஊரில் யாரும் இல்லை. தன்னுடைய சொந்தக்காரங்க, தன்னுடைய மனைவிகள், தன்னுடைய பிள்ளைகள் யாருமே இல்லை. இதெல்லாம் பார்த்த உடனே மனசு உடைஞ்சு அழுகிறது கூட பலன் இல்லாமல் போன. நம்ம குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் கண்டிப்பாக நமக்கு அழுக கூட என்ன ஆகாதுங்க? அழுக வரும், ஆனால் சத்தம் வராது. ஏன்னா சத்தம் போட்டு அழுகிற அளவுக்கு நமக்கு என்ன இருக்காது? பலன் இல்லாமல் போயிடும். ஒரு ராஜாக்கு என்ன நடக்குதுன்னா, சத்தம் கூட வெளியே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பலன் இல்லாமல் என்ன போயிட்டாரு. அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆல்ரெடி அவன் அழுது கொண்டு இருக்கிறான், அவனுக்கு பலன் இல்லை. ஆனால் சுற்றி இருக்கவங்களாம் ஓம் பேச்சை கட்டு நாங்கள் வந்தா இங்கே அமலேக்கியர் எல்லாம் நம்ம எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்களே. ஜனங்கள் அங்கே சுற்றி இருக்க ஜனங்கள் தாவீது என்ன நினைக்கிறாங்க? நெருக்க ஆரம்பிக்கும் போது தாவீதுக்கு என்ன பண்ணுவது என்ன ஒன்றும் இல்லை, தெரியல. பலன் சுத்தமாக இல்லை. சுற்றி இருக்கவங்களும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவது? ஒரு பக்கம் அழுக, இன்னொரு பக்கம் நெருக்கம். ஒன்று மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் சம்பவிச்சா பரவாயில்ல. இப்போ என்ன சம்பவிக்கிறது? 2 இதுமே சம்பவிக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குது? போராட்டம் நம்ம நெருக்கிறது. என்ன பண்ணுவது? தாவீது என்ன பண்ணார் என்று வாசிப்போம். 6ஆம் வசனம் கடைசியில் வாசிங்கன்னா, தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாவீது எப்படிப்படுத்தி கொண்டானா? தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தி கொண்டான்? ஆருயிரே என்னை நடத்தினவரே, வனாந்தத்தில் நடத்தினவரே, வனாந்தத்தில் என்னை தாங்கினவரே, வனாந்தத்தில் என்னை தூக்கினவரே, என்னை கோலியாத்தின் கைக்கு என்னை விலக்கினவரே, சவுலின் கைக்கு என்னை விலக்கினவரே, எவ்வளோ பேருக்கு முன்பதாக என்னை தூக்கிட்டு வந்தவரே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்களா எண்ணி 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 தன்னைத்தானே தேவனுக்கு முன்பதாக பலப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. நெருக்கம் வரும்போது தேவனுக்கு முன்பதாக தன்னைத்தான் பலப்படுத்தி கொண்டிருக்கிறான், தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு அழுகிறது கூட பலன் இல்லை, ஆனா தேவனுடைய சமூகத்தில் அவனை தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தின் முன்பதாக உட்கார்ந்து முழங்கால் படிட்டு கொண்டு அவர் செய்த அற்புதங்களை எண்ணி எண்ணி, நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது, நீ அற்புதம் செய்ய வல்லவர், நான் ஒன்றுமில்லாதவனாய் வந்தேன், ஒன்றுமில்லாதவனாய் நடந்தேன், தேவன் எனக்கு இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறது, இப்பொழுதும் என் ஜனத்தை நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறது, இப்பொழுதும் நீ என்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறது, இப்பொழுதும் என்னோடு கூட நீ அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி 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 தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணி கொண்டிருந்தானா? திடப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமென், ஆமென். அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொடுப்பா. கலங்கின சூழ்நிலை பலனை யார்கிட்ட கேட்கிறாருங்க? கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு. கலங்கி நிற்கிற சூழ்நிலையில் என்னால் முடியல, என்னால் நடக்க முடியல, என்னால் ஓட முடியல, இப்போ நான் இந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் போருக்கு போகட்டுமா, நான் போய் என் ஜனங்களை கூட்டிட்டு போய் அவங்களை விடுதலையாக்கும்படி நான் கடந்து போகட்டுமா, எனக்கு பலன் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு கண்ணீர் மாத்திரம் தான் என் கண்களுக்கு முன்னாடி இருக்கிறது, நான் போனா நான் ஜெயிப்பேனா, நான் செல்லட்டுமா என்று ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாருங்க. தன் அடுத்த காரியத்தை செய்வதற்கு நம்ம மனுஷர்களை எதிர்பார்ப்போம், ஆனால் தாவீது தேவனை எதிர்பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நான் இந்த தண்டை பின்தொடரட்டுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, நீ என்ன அவன் பின்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம், அந்த வசனங்களை 9ஆம் வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு கூடியிருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்கே சிலர் நின்று போனாங்க. 600 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. மற்ற ஜனங்கள் எல்லாரும் அவளைக்கு சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த 600 பேருக்குமே என்னன்னா எப்படியாவது போய் அமலேக்கிட்ட போய் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் மீட்டு விட வேண்டும் என்று எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த 600 பேர்த்துல 200 பேர் என்ன ஆயிட்டாங்க? அந்த அடுத்த வசனம், சில நேரம் தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான், 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றண்டை கடக்க மாட்டாமல் நின்று போனாங்க. 600 பேர் போறாங்க, அதுலேயும்
எப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்களா? 200 பேர் விடாய்த்து போனபடினால் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னால் இனி நடக்க முடியாது, ஓட முடியாது. தாவீதே பலனற்று போனவன், தாவீதே கண்ணீரோடு இருக்கிறவன், தாவீதே கவலையோடு இருக்கிறவன், இந்த 600 பேரை வச்சுட்டு எப்படியாவது போய் ஜெயிச்சிடலாம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்பி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போதே 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க? தாவீதோட காலை வாரிட்டாங்க. இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? நீங்களும் நானும் கடந்து போனால் எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் சிலரை நம்பி உட்காந்துருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் சிலரை எதிர்பார்த்து உட்காந்துருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்து விடலாம் என்று உட்காந்துருப்போம். எல்லாம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் காலை வாரி விடும் போது நமக்கு எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை சந்தித்து கொண்டு இருக்கிறோம், அநேகரை நம்பி நம்ம அநேக காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை, பலன் இல்லை, பலன் இல்லாட்டியும் பரவாயில்ல, கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர்த்த அவர் திரட்டிட்டு போறாரு. அநேக 1000 படைகள் தாவீதுக்கு இருந்துச்சு. ஆனால் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 600 பேர்த்துலேயும் 200 பேர் என்ன ஆயிட்டாங்க? அந்த ஆற்றண்டையை கடக்க முடியாமல் விடாய்த்து போயிட்டாங்க. ஒரு இடத்துல என்ன ஆயிட்டாங்க? இதுக்கு மேலே முடியாது என்று சொல்லி உட்காந்துட்டாங்க. இந்த 400 பேரோட தாவீது போறாரு. 16 வசனம், இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதேயா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைகளுக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்த அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட்டு வந்ததெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு என்ன பண்ணாங்களா? ஆடி பாடி புசித்து குடித்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் தாவீதோடு இருந்த எத்தனை பேர்? 400 பேர் போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அமலேக்கியர் எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடி, நம்ம எதிராளியும் எப்படி தான் இருப்பான், நம்ம பலவீனமாக இருக்கும்போது ஆடிப்பாடி என்ன பண்ணி கொண்டு தான் இருப்பான்? சந்தோஷமாக துள்ளி குதிச்சு கொண்டு தான் இருப்பான். இப்போ இங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா தாவீது போய் நிற்கிறாரு, சுற்றி மற்ற அங்கே ஆப்போசிட் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்த வசனம், அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி அந்த ஆடிப்பாடி சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு நேராக கர்த்தர் தாவீதை அனுப்புனபடினால தாவீது உள்ளே போய் வீழ்த்த ஆரம்பிக்கிறாரு. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபரை தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. அமலேக்கிற அநேக ஜனங்கள் அந்த இடத்துல 400 பேர் வீழ்த்த போனாங்க. அங்கே ஒரு 400 வாலிபர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த 400 வாலிபர்களை தவிர அங்கே அநேக போர் வீரர்கள் இருக்கிறாங்க. இந்த 400 பேர் கொஞ்சமானவங்க தான் பெரியமானவர்கள். எத்தனை பேர்த்த வீழ்த்தினாலும் எழுதப்படலை. அநேக ஆயிரங்கள் இருந்திருக்கலாம், லட்சங்கள் இருந்திருக்கலாம், கோடிகள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த பலவீனமானவர்களை கொண்டு அநேகரை வீழ்த்தும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் செய்தார்னா, தாவீது தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னைத்தானே தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணிச்சு, இதை தண்டி நான் பின்தொடரட்டுமா, இதை தண்டு பின்னாடி நான் போகட்டுமா, எனக்கு பலன் இல்லை, என்னால் நடக்க முடியல, எனக்கு தைரியம் இல்லை, நீங்க சொல்லுங்க, நான் இதை செய்யட்டுமா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தான். அவர் சொல்றாரு, அங்க 300 பேர்த்த வச்சு கிதியோனுக்கு அற்புதம் செய்தாரு, இங்க 400 பேர்த்த வச்சு அந்த அமலேக்கர் எல்லாத்தையும் தேவன் வீழ்த்து முடி செய்தார். கடந்த நடி சொல்லுதோமா, தேவனுக்கு நம்பர் முக்கியம் இல்லைங்க, தேவனுக்கு 1000 2000 பேர்லாம் முக்கியம் இல்லை, ஒருத்தரை கொண்டு தேவன் இந்த உலகத்தை அசைக்கிறவர் இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒருத்தர் போதுங்க உலகத்தை அசைக்கிறதுக்கு. பலம் உள்ளவனுக்கு காட்டிலும் பலனற்றவனுக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும்னா அது ஒரு லேசான காரியம். நீங்க ஒரு 100 பேர்த்த கொண்டு இந்த காரியத்தை செய்யலாம் நீங்க நினைப்பீங்க. அவர் சொல்றாரு, எனக்கு இதுல 5 பேர் போதும், அவங்கள கொண்டு நான் செய்துட்டு போயிடுவேன், ஈஸியா சொல்லிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறபடி அவர் நினைக்கிற தேவன் நல்ல பிரியமல்ல, அவர் நினைக்கிறது எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. யாருங்க இது? யோசபாத் ராஜா. யோசபாத் ராஜா என்ன பண்றாரு? மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோன் புத்திரரும் எல்லாரும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க? யோசபாத்து விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. யோசபாத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இவர்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு என்ன இல்லை, எனக்கு பலன் இல்லை. நான் ஒரு ராஜா தான், இல்லை என்று சொல்லலை, ஆனால் எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. இவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. ஏன்னா பலப்படுத்த நீர் என் கூட இருக்கும்போது எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நீங்கள் என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி யோசபாத்து தேவனை நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவனுக்கு போர் வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சுற்றி எல்லாரும் இருக்கிறாங்க. ஓகே, எல்லாரும் இருந்தாலும் யோசேப்பாவுடைய வார்த்தை எப்படிப்பட்டிருந்துச்சா, எனக்கு இவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க என்னை பலப்படுத்தினால் மாத்திரம் அற்புதம் நடக்கும். நீங்க என்னை பலப்படுத்தினா மாத்திரம் தான் அதிசயம் நடக்கும். நீங்க என்னை பலப்படுத்தினா மாத்திரம் தான் பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிக்க முடியும் என்று யாருக்கு தெரிஞ்சிச்சுங்க? யோசபாத்துக்கு தெரிஞ்சிருச்சு. யோசபாத் தேவனுக்கு முன்பதாக சொல்றாரு, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோன் யாரை நோக்கி பார்த்தாரு? கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. தாவீது யாரை நோக்கி பார்த்தாரு? கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. தன்னை பலப்படுத்தும்படி கர்த்தரை நோக்கி பார்த்தாரு. இங்கே யோசபாத் யாரை நோக்கி பார்க்குறாரு? கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு அவர் சும்மா விடுவாராங்க? அவர் சும்மா விடுகிற தேவன் இல்லைங்க பிரியமானவர்களே. 21ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் எழும்ப பண்ணாருங்க சொல்லுங்க? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். யோசபாத் சொன்ன வசனம் என்ன, வார்த்தை என்னது? எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இந்த வசனங்களை வாசித்த பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஒருவனுக்கு தேவன் தரிசனமாகி தேவன் இந்த வார்த்தையை சொல்லுவார். 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியனு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமா சொல்றாரு. நீ போய் யோசபாத் ராஜாட்ட சொல்லு, இந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். நீங்க போய் சும்மா அங்க நில்லுங்க, நீங்க போய் அங்க சும்மா ஆராதிங்க, அங்க போய் நீங்க சும்மா பட்டயத்தை வச்சு நில்லுங்க. சொல்லப்பட்டிருக்க வசனம் 21ஆம் வசனம் கடைசியில கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தின. அவங்க சொல்லிய வசனத்தை அவன் சொன்ன தீர்க்கதரிசனம் அப்படியே நிறைவேற்றுறாங்க. யோசபாத் ராஜா என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அவங்க வெட்டவே வந்தாலும் நீங்க சும்மா மாத்திரம் நில்லுங்க. அவங்க உங்களை குத்தியே போட்டாலும் என்ன பண்ணுங்க, சும்மா மாத்திரம் நில்லுங்க. நீங்க கத்தி எடுத்து யாரும் என்ன பண்ண வேண்டாம், வெட்ட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, துதிங்க. நீங்க அவரை ஆராதிங்க, அவரை பாடுங்க. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போகும் பெரியமானவளே என்று சொல்லி யோசபாத் தன்னுடைய ஜனங்களை பலப்படுத்தினா. எதிராளியை வருவான், நீங்க ஊதுறத நிப்பாட்டுறீங்க, வெட்டுறதுக்கும் பக்கத்துல வருவான், கத்தி எடுத்து ஓங்கி நிற்பான், குத்த வருவான். அவனை பார்த்து பயந்து நீங்க பட்டயத்தை எடுத்துறாதீங்க. உங்க பட்டயம் இந்த வேதாக மட்டும்தான், உங்க பட்டயம் ஆராதனை மாத்திரம் தான், உங்க பட்டயம் துதி மாத்திரம் தான், அதை மாத்திரம் செலுத்துங்கன்னு சொல்லி எல்லா பட்டயத்தையும் உருவி யோசபாத் வச்சுக்கிட்டு இங்க என்னதை கொடுத்து அனுப்புறாருன்னா, துதியை கொடுத்து அனுப்புறாரு, எக்காலத்தை கொடுத்து அனுப்புனாரு. அங்க கிதியோன் எதை கொடுத்து அனுப்புனாரு? ஒன்றுமே இல்ல, பலவீனமானவர்களுக்கு என்ன கொடுத்து அனுப்புனாரு? தின்பண்டங்களையும் ஊதுறதுக்கு பூர்கியும் கொடுத்து அனுப்புறாரு. யோசபாத் என்ன பண்ணாருங்க? அதே காரியத்தை செய்தாரு. நீங்க கத்தி எடுத்துட்டு போயிடலாம், நீங்க கோவத்துல நிறுவீங்க, எதிராளியை குத்திடுவீங்க, அது வேண்டாம். உங்களுக்காக கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவாரு, உங்களுக்காக அவர் தான் அற்புதம் செய்வாரு. உங்களுக்கு முன்பதாக பயங்கரமான வில்ல நிக்கிறான், உங்களுக்கு பயங்கரமான பயப்படும்படி ஒருத்தர் நிக்கிறான். நீங்க பயத்துல ஏதாவது எடுத்து குத்திடுவீங்க, அது உங்களுக்கு வேண்டாம். நீங்க பைபிளை மட்டும் வச்சிருங்க, நீங்க சமாதானத்தோட மாத்துறதுங்க, நீங்க சந்தோஷத்தோட மாத்துறதுங்க. நீங்க பலவீனமானவர்கள் தான், ஆனா உங்களோட இருக்கிறவர் நான் அல்லவா. கணக்கு 2 சொல்லுத்தோம், அவர் உங்களோடு கூட இருந்தார், அற்புதங்களை செய்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசபாத் விசுவாசப்படினாலதான் எக்காலத்தை கொடுத்து, நீங்க எதிராளியை வருவாங்க, நீ எதுவும் பண்ண வேண்டாம், என்ன பண்ணு, எக்காலத்தை ஊதி துதி. அந்த வசனத்தை வாசிங்க. 22ஆம் வசனம் கடைசியில வாசிங்கன்னா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்தினீங்கன்னா அவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை தானாகவே செய்வார். அவர் சொல்கிற வார்த்தை ஒருபோதும் தரையில் விழுகாது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிற வார்த்தை ஒரு நாள் விலகாது. பலவீனமானவர்கள் தான், நீங்கள் சோர்வானவர்கள் தான், நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் தான், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான், நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் தான். ஆனால் உங்களை உருவாக்குறவர் நோக்கி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. அவர் அற்புதங்களை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தா. இப்ப நியாய பிரமாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டோம். நியாய பிரமாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டோம். யோசபாத்துக்கு தேவன் என்ன பண்ணார்? இறங்கி வந்து காரியங்களை வாய்க்க பண்ணி உயரத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி ஆசாரியர்களாக்கினார். தாவீதை தேவன் பலவீனத்தின் மத்தியில், பலனில்லாத மத்தியில் கொண்டு போய் என்ன பண்ணார்? நிறுத்தி ஆசாரியரை மாற்றினார். அடுத்து கிதியோனை கொண்டு போய் பலவீனர்கள் மத்தியில் நிப்பாட்டி என்ன பண்ணார்? அற்புதத்தை செய்து என்னவா மாற்றினார்? சொல்லுங்க. பலமுள்ளவனாக மாற்றி ஆசாரியராக மாற்றினார். மோசேயும் 80 வயசில் தள்ளாடுகிற சூழ்நிலையில் பலவீனமானவனை கொண்டு போய் நிப்பாட்டி என்னவா மாற்றினார்? பலம் உள்ளவனாக மாற்றினார். இங்கே எல்லா இடத்துலையும் பலம் உள்ளவனாக தேவன் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிட்டாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பலவீனப்படுத்தும் ஆவி உடையவளாக இருந்த ஒருத்தியை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இங்கே சம்பவம் இப்போ நியாய பிரமாணத்துக்கு அடுத்து வேற, இதற்கப்புறம் சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாமே வேற. 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமையார். கடங்களை தட்டி நன்றி செலுத்துவா. இந்த இடத்துல பலவீனப்படுத்தின ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் நமக்குள்ள வந்து அதை சுகப்படுத்தி, இனி அந்த பலவீனப்படுத்தும் ஆவி நம்மை தொடாத அளவுக்கு அவர் அற்புதம் செய்கிறவரா இருக்காரு. இனி பலவீனப்படுத்துகிற ஆவியே இந்த உலகத்துல இருக்காது. ஏன்னா உங்களுக்காக ரத்தம் சிந்தபடி நான் வந்துட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல பலவீனப்படுத்துகிற ஆவியை அவர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அது ஒரு ஆவி, உங்களை சோர்வுபடுத்துகிற ஒரு ஆவி, உங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, உங்களை எலும்பு விடாமல் பண்ணுகிற ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு விரோதமாய் தேவன் மாத்திரமே யுத்தம் செய்ய முடியும். நம்ம மாம்சத்தினால் யுத்தம் செய்ய முடியாது, நம்முடைய பலத்தினால் யுத்தம் செய்ய முடியாது. ஆவியானவராலே மாத்திரம்தான் அதை யுத்தம் செய்ய முடியும். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவே நிமிரக்கூடாத, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு, இப்ப இயேசு உங்களை கண்டு, இயேசு உங்க அருகில வந்து, இயேசு உங்க பக்கத்தில் நின்று உங்க வீட்டுக்குள்ள வந்து அவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உன்னை பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நீங்க பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எல்லா பலவீனத்தையும் சுகமாக மாற்றிவிட்டார். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தது எல்லாத்திலையும் பலவீனமா இருக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து அவங்களுக்கு அற்புதம் செய்தாரு. இங்க பலவீனமா இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அந்த தன் சிலுவையை சுமக்க கூட பலன் இல்லை, நடக்கிறது கூட பலன் இல்லை. உடம்பு முழுவதும் நாராய் கிழிக்கப்பட்டு, உடல் முழுவதும் அடிக்கப்பட்டு, உடல் முழுவதும் சோர்வாயி, எப்படி நடக்குது என்று தெரியாமல் சோர்ந்து போய் நடந்து போய் கொண்டிருக்க, சிலுவையை சுமப்பதற்கு கூட இயேசுவுக்கு என்ன இல்லை. அப்ப கர்த்தர் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணிருக்கணும்? யோசபாத்துக்கு செய்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? தாவீதுக்கு செய்த மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க. உதவி செய்திருக்கணுமா, செய்திருக்க கூடாதா? சொல்லுங்க. இவர் இதை சுமந்தாதான் அந்த பலவீனை நம்மளை தொடாது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் வேற, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் வேற. புதிய ஏற்பாட்டில் அதுக்கு தான் சொல்றாரு, தன்னுடைய குமாரனை, பூரண குமாரனை யாரு கொடுத்திருக்கிறாரு நமக்கு. அதை எபிரேயர்ல வாசித்தோம்ல, நியாயப்பிரமானது பலவீனம் உள்ள மனுஷனைகளை பிரதான ஆசாரியர்கள் ஏற்படுத்தியது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான வசனமோ என்றைக்கும் பூரணரான குமாரனை
ஏற்படுத்தியது. இப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் இறங்கி வந்து இயேசுக்கு உதவி செய்யல. அங்க பலவீனப்பட்டு தன்னுடைய சிலுவையை சுமப்பது கூட முடியாத அளவுக்கு கண்ணீரோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறாரு. எல்லா பலவீனத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணா, தேவனுடைய சுமையை கொஞ்சம் வாங்கி கொண்டார். சீரியனா ஒரு யோசேப்பு கொஞ்ச நேரம் என்ன பண்ணாரு, சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அங்கே மத்திய 27:34 அது எழுதப்பட்டிருக்கிறது. சீரியனா ஒரு யோசேப்பு வந்து கொஞ்ச நேரம் தேவனுடைய சுமையை என்ன பண்ணாரு, சுமந்து கொண்டார். ஏன் இவ்வளோ பாடுகள் பட்டாருன்னா, அந்த பலவீனத்தை அவர் பெற்றனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலவீனத்தை அவர் அனுபவிச்சனால தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம். இந்த கர்த்தர் வந்து ஒருவேளை இந்த பலவீனத்தை மாத்திருந்தாருன்னா தேவன் மரிச்சிருக்க மாட்டாரு, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்க மாட்டாரு, இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோட எழும்பியிருக்க மாட்டாரு. இன்னும் நம்ம என்ன உனக்கு பலவீனம் உள்ள ஆவியிலா தான் கொண்டிருந்துட்டு எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி பார்த்து எனக்கு பலப்படுத்துங்க, நீ பலப்படுத்துங்க, நீ பலப்படுத்துங்க, நீ நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய சமூகத்திலேயே போய் உட்கார்ந்துருப்போம். இதெல்லாம் இனி வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு தன்னுடைய எல்லா பலவீனங்களிலும் நடக்கும்படி தேவன் அவரை ஒப்பு கொடுத்து அந்த பலவீனத்தின் மத்தியில் இயேசு நடந்து சென்று அதை வெற்றி சிறந்தாரு. இனி நீங்க பலவீனமானவர்கள் அல்ல, தேவன் உங்களை பலம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். நன்றி செலுத்துவோம். அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்துட்டாரு. அந்த இடத்துல தேவன் இறங்கி அற்புதம் செய்திருக்கலாம். அவர் முடியும், அவர் எல்லா பரலோகத்திற்கு எல்லாரும் உதவி செய்யும்படி இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற நியாயப்பிரமாணம் இருந்தபடினால தான் அவர் எந்த இடத்துலையுமே பிதாவாகிய தேவனுடைய உதவி என்ன பண்ணவில்லை, நாடவில்லை. அவரே அதை என்ன பண்ணாரு, நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் என்கிறத அவர் தெரிஞ்சுதான் அவர் முன்னாடி எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு அதில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் சொல்லுங்க, பலவீனத்தில் யாருடைய பலன் சொல்லுங்க, யாருடைய பலன்? இயேசுடைய பலன் உங்களுக்கு பூரணமாக விளங்கு. நான் நொறுக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நான் கர்த்தரில் சந்தோஷமாக இருப்பேன். கணக்கு நன்றி செலுத்தோமா, கரங்களை தட்டி நல்ல வேலை நன்றி செலுத்தோமா. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய், சத்தமா வாசிங்க சொல்லுங்க, சத்தமா வாசிங்க அந்த வசனம் எல்லாரும் வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய். அப்ப விசுவாசத்துல என்ன இல்லைங்க, பலமும் இல்லை பலவீனமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமா இருக்கிறது. வசனம் சொல்லப்படுது, அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடல் செத்து போயிருச்சு, மனைவியுடைய கற்பம் செத்து போயிருச்சு, நடக்கிறதுக்கு பலன் இல்லை, ஓடுவதற்கு பலன் இல்லை. 100 வயசுல தடியை தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறான். எல்லாத்திலையும் பலவீனப்பட்டவர், எல்லா இடத்திலும் சோர்வுபட்டவர். தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனதென்று அவனுக்கு தெரியும், தனக்கு வயது சென்று விட்டது என்று அவனுக்கு தெரியும். எழுதப்பட்டிருக்க வசனம் 100 வயதுள்ளனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனது. அப்ப யாருடைய சரீரமும் செத்து போயிருச்சு? ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போயிருச்சு, சாராளுடைய சரீரமும் செத்து போயிருச்சு. 2 பேருக்கு குழந்தை உண்டுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டு என்று அவன் எண்ணாதிருந்தான். ஏன் எண்ணாதிருந்தான்னா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? அவன் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை. அப்ப விசுவாசம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையில பலவீனம் என்பது எப்பொழுதுமே இருக்காது. அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்க அடங்கியிருக்கு? கடைசியில சொல்லுங்க, எங்க அடங்கியிருக்கு? எல்லாமே எதில் அடங்கியிருக்குன்னா ஒரே ஒரு வார்த்தையில, ஃபெய்த், விசுவாசத்தில் அடங்கியிருக்கு. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் 100 வயசாகி உங்கள் சரீரம் செத்து போனாலும் சரி, இல்லை 150 வருஷம் உங்கள் கர்ப்பம் செத்து போனாலும் சரி, இல்லை என்ன உங்கள் காரியம் நடந்து உங்கள் வாழ்க்கையில் எது அழிஞ்சு போனாலும் சரி, அதை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டோம். எதில் பலவீனம் இல்லாமல் இருந்தால், விசுவாசத்தில் பலவீனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். அமேன், அமேன். அவர் ஆலோசனை கர்த்தர். இப்போ சொல்லுங்க, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். எதில் வேணாலும் நம்ம பலவீனமாகலாம். எதில் மட்டும் பலவீனம் ஆகக்கூடாதுன்னா ஃபெய்த்தில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. செய்வார், அவர் செய்து முடிக்க வல்லவர். என்ன ஆகிலும் ஒரு நாள் எனக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவர் நம்பிக்கை நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தேவன் உங்களை தூக்கி நிறுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? முதலாவதாக இருக்கிறது. இது ஆபிரகாம் சரீரம் செத்து போனது கூட என்னல்ல, தன்னுடைய மனைவியோட கற்பம் செத்து போனதை என்ன பண்ணல, தேவனை மாத்திரம் நம்பியிருந்தாரு. அவரை மாத்திரம் தான் நம்பியிருந்தாரு. தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் நீதியாக எண்ணி அற்புதங்களை செய்து முடியாதவர்களை முடிய பண்ணுகிறார். அதுதாங்க பலப்படுத்துகிறவர். செத்து போனதை அவர் பலப்படுத்துகிறாரு, செத்து போனதை அவர் உருவாக்குறாரு, முடியாததை அவர் முடிய பண்ணுகிறாரு. அதுதாங்க கர்த்தர் செய்கிற அற்புதம், அதுதாங்க கர்த்தர் செய்த அதிசயம். நீ ஒருவேளை முடியல என்று சொல்றீங்களா, பக்கத்துல சொல்லுங்க, அவர் முடிய பண்ணுகிறவரா இருக்கிறாரு. உங்களால முடியாத அவர் முடிய பண்ணி உங்க தலைகளை அவர் உயர்த்தி அவர் வழி நடத்துகிறவர் இருக்கிறாரு. ஒரு நாள் பலவீனமானவர் என்று சொல்லாதிருங்க. தேவனுடைய கிருபை உங்க மத்தியில் இருக்கிறது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த புதிய நியாய பிரமாணத்தின்படி அந்த பூரண குமார் அவர் நமக்குள்ள இருந்து அவர் நம்மளை பலப்படுத்துகிற கரங்கத்தை நன்றி செலுத்தும். வந்த மாலை வேளையில அவர் அற்புதங்களை செய்கிற கண்களை மூடி எங்கள் நேசிக்கிறன் பரலோக ஜமான் இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இம்மட்டும் எங்களோடு பேசி நன்றி செலுத்துகிறோம். காலையில இருந்து ராஜா எங்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த எங்க தேவாமையுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இனி எங்களோடு இருக்கட்டும். பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உடைய பலன் பிள்ளைகளோடு இருக்கட்டும். சோர்ந்து போன பிள்ளைகளை நீ தேற்றுவீராக, நடத்துவீராக. இதுவரைக்கும் எது நடக்கலன்னு நினைக்கிறாங்களோ எல்லா காரியத்தையும் செய்து அவளை ஆசீர்வதிப்பீராக நிச்சயிக்கிறேன். எல்லா துதிகளும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.